காகித புகைப்போக்கி. ஹாய் குட்டீஸ், நாம் இன்னைக்கு பழைய புத்தகங்கள் மற்றும் மாத இதழ்களை பயன்படுத்தி காகித புகைப்போக்கி, அதாவது ஆங்கிலத்தில் சிம்னின்னு சொல்லுவோம், இது மாதிரி அமைப்பை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் அதிக பக்கங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பழைய புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தை நடுவில் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. இரண்டாவது பக்கத்தை இப்படி படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி முக்கோண வடிவத்தில் வச்சு மடிச்சுக்கோங்க. மூன்றாவது பக்கத்தையும் முதல் பக்கத்தை போல நடுவில் பாதியாக மடிச்சுக்கோங்க. நான்காவது பக்கத்தை இரண்டாவது பக்கத்தை போலவே முக்கோண வடிவத்தில் மடிச்சுக்கோங்க. இதே முறையை பயன்படுத்தி வரிசையாக புத்தகத்தில் உள்ள அனைத்து பக்கங்களையும் கடைசி வரைக்கும் மடிச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு முழுமையான சிம்னியின் மாதிரியை செஞ்சுவிட்டோம். குழந்தைகளே, இதனை பார்ப்பதற்கு புத்தகத்தின் பக்கங்களை மடித்து அலங்கரித்தது போல தெரிஞ்சாலும் இதன் உள்ளே ஒரு அழகான சிம்னி மறைஞ்சிருக்கு. இதை நம் விரல்களை வைத்து வருடும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குல்ல? குழந்தைகளை, இதோட மேல்புறத்தில் நாம் ஒரு சிறிய உருளை வடிவத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி கீழ்ப்புறத்தில் பாருங்கள், இதை பார்ப்பதற்கு ஒரு பெரிய உருளை வடிவம் போல இருக்கு. இந்த சிம்னியின் மாதிரியை ஒரு டேபிள் மேலே இப்படி திருப்பி பக்கவாட்டில் வைக்கும்போது இதை பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. என்ன குழந்தைகளே, இந்த அழகான சிம்னியை நீங்களும் செஞ்சு பார்க்க தயாராகிட்டீங்களா? இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.